தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய முதல் நாளிலே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய அன்பை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இந்த புதிய நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே நன்மையை நாடுங்கள், தீமையை விட்டுவிடுங்கள் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை இந்த மாதத்துடைய முதல் நாளிலே, ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, நல்லதை செய்யக்கூடியவர்களாக, நல்லதை பேசக்கூடியவர்களாக, நல்லதை நாம் எண்ணக்கூடியவர்களாக, எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகிறது என்று கேசவன் தன்னுடைய புத்தகத்திலே தெளிவாக சொல்லுவார். இவ்வாறாக நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். 1 பேதுரு மடலில் கூட வாசிக்கின்றோம், இதோ நன்மையால் நீங்கள் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீய சக்தியையும் நாம் இன்றைக்கு தகர்த்து எரியக்கூடிய அளவுக்கு நாம் வல்லமை நிறைந்தவர்களாக, ஆற்றல் நிறைந்தவர்களாக, பலம் நிறைந்தவர்களாக, இறைவனுடைய ஆட்கொள்ளப்படுதல் அந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். அது புதிய இந்த ஜூலை மாதத்திலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். நிறைய குடும்பத்தார் படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் திருமண வரத்திற்காக, இன்னும் பல்வேறு தேவைகள், இன்றைக்கு குடும்ப காரியங்கள், குடும்ப திட்டங்கள், தொழில் திட்டங்கள், இன்னும் வெளிநாட்டு பயணங்கள், இன்னுமாய் வெளிநாட்டு விசா கிடைப்பதற்கு என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் என்று பல தேவைகளோடு இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவருடைய அருள் நம்மை நிரப்ப வேண்டும் என்று இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் கூறுகின்றார், நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்று நம்முடைய மனப்பாங்கு எதை பொறுத்திருக்கிறது? அருமையாக முதல் வாசகத்திலே சொல்லுகிறார், நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று சொல்லுகின்றார். அப்ப நீதி, நேர்மை, இதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். தொடக்க நூலிலே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை நீதியாக கருதினார். அப்ப அந்த நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆமோஸ் இறைவாக்கினர் உங்களுடைய வழிபாட்டுகளை நாங்கள் அருவருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். வெறும் பலி அல்ல, மாறாக கடவுள் இரக்கத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார், அன்பை விரும்புகிறார், மனித மாண்பை போற்றக்கூடியவர்களாக, மனித நேயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை அருமையாக ஆமோஸ் இறைவாக்கினர் மக்களை சாடுகின்றார். நீதி, நேர்மை உங்களிடத்திலே எப்பொழுதுமே வற்றாத ஆறாக, வற்றாத ஜீவ நதியாக உங்கள் உள்ளங்களிலே பொங்கி வருவதாக என்று சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்திலே எது பொங்கி வருகிறது? கோபம்தான் இன்றைக்கு பீரிட்டு, இன்றைக்கு கோபம்தான் இன்றைக்கு பொங்கி எழக்கூடியவர்களாக, பொறுத்தது போதும் பொங்கி எழடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லோரும் மன உளைச்சலும், மன எரிச்சலிலும், இன்றைக்கு அநேக பேர் பாடுகளிலும், துன்பங்களிலும், அவலங்களிலும், ஏமாற்றங்களிலும், விரக்திகளிலும், இன்றைக்கு தனிமையிலும் இன்றைக்கு அநேக பேர் புலம்பக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் நடங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக தீமையை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தி வழியாகவும் நம்ம இடத்திலே பேசுகின்றார். அவர் கலிலேயாவுடைய மறுகரையை அடைந்து இயேசு போய்த்து வருகிற பொழுது கல்லறையிலிருந்து வெளியேறிய 2 பேய் பிடித்த மனிதர்கள் இயேசுவிடம் வருகின்றார்கள். எங்களை மீண்டும் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே எங்களை நீர் அனுப்பிவிடும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை ஒரு உயிருள்ள கடவுளின் மகனாக, மெஸ்ஸியாவாக அவர்கள் கண்டுகொண்டு இயேசுவிடத்திலே உரையாடுகின்றார்கள், தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அது பேய் பிடித்த மனிதர்கள் இயேசுவை மீட்பராக, இரட்சகராக அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதில் கூட அதுக்கு ஏற்றபடி நடக்கின்றது. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட, பேய்களை ஓட்டுகின்றாரே, பேய்களை அடக்கின்றாரே, பன்றி கூட்டத்தில் அனுப்பிவிட்டாரே, எப்படியாவது இவரை இந்த ஊரை விட்டு, தங்கள் பகுதியை விட்டு நீங்கள் விலகி போகுமாறு இயேசு இடத்திலே வேண்டிக் கொள்கின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசு நன்மையை செய்கிறார் என்று சொன்னால், செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே இயேசு சென்றார் என்று வரி உள்ளத்தோடு, இறக்க உள்ளத்தோடு நற்செய்தியை போதித்தார் என்பதை இயேசுடைய வாழ்விலே நாம் உணர்கின்றோம், படிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். அதுபோலதான் இந்த ஜூலை மாதத்திலே, இந்த மாதம் முழுமையாய் நாம் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நன்மையை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்விலே அமைதியும், தூய்மையும், பரிசுத்தமும்
கொண்ட மனிதர்களாக வாழ இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த மாதம் அருள்வளம், பொருள்வளம், குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, இன்னும் நினைத்த காரியங்கள் இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலே எவ்வளவோ காரியங்களை நான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அனைத்தும் அனுகூலமாகும். நன்மையை நாடுங்கள், தீமையை வெட்டுவிடுங்கள் என்ற இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே கொண்டவர்களாக தூய உள்ளத்தோடு வாழ அருள் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த புதிய ஜூலை மாதத்துக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியடைய நீர் எங்களுக்கு வழிகாட்டுவீராக, நீர் எங்களுக்கு துணையாயிருப்பீராக. நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காப்பேன். இஸ்ராயேல் தேவன் தன் அயர்வதில்லை உறங்குவதில்லை என்ற திருப்பாடல் 90 போல இதோ தீமை உன் உறவிடத்தை அணுகாது என்று வெளிப்படுத்தியது போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நன்மைத்தனம் கொண்டவர்களாக, நன்மையில் நாட்டம் கொண்டவர்களாக இந்த மாதம் முழுமையாய் குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்திலே நல்ல காரியங்களை செய்வதிலே, நல்லவற்றை பேசுவதிலே, நல்லவற்றை கேட்பதிலே நாங்கள் கருத்தாய் இருக்க எங்களுக்கு உடைய இறை ஆவியை எங்கள் உள்ளத்தில் அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரும் உடைய அன்பின் மக்களாக நாங்கள் அனைவருமே உடைய அன்பின் வார்த்தைகளை இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் சிந்திப்பவர்களாக, கடைபிடிப்பவர்களாக, என்றாட வாழ்விலே உம்மை புகழ்ந்து பற்றக்கூடிய மக்களாக, வழியே அல்ல மாறாக இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் நம்முடைய வாக்கு தத்துவம் நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் இருப்போம் என்ற அந்த வாக்கு தத்துவத்திலே என்னாலும் நாங்கள் உழைக்க எங்களுக்கு தேவையான அருள் ஆசிரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் வாழ தேவையான அருள் ஆசிரை இந்த மாதத்திலே கொடுத்து வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.